ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். வெல்கம் பேக் டு ஏஐக்கு தமிழ். ChatGPTல எப்படி எஃபெக்டிவாக ப்ராம்ப்ட்ஸ் எழுதலாம் அப்படின்றதுக்கான பார்ட் 4 வீடியோ தான் இது. பார்ட் 3 வரைக்கும் சொன்ன எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ அதுதான் ஃபர்தராக என்னெல்லாம் சேஞ்சஸ் நான் வீடியோஸில் பண்ணணும் அப்படின்றதுக்கும் என்னை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. Tip number 9. Define expected format. ChatGPT வெறும் டைப்பிங் மெசேஜஸ் மட்டும்தான் நமக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக இல்லை. அது டிஃப்ரெண்ட் கோடிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான், HTML, டிஃப்ரெண்ட் விஷுவல் ஸ்டைல்ஸ், சார்ட் ஃபார்மேட், கமாண்ட் ரிலேட்டட் வேல்யூஸ், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு அவுட்புட்டும் கொடுக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொடுக்குற இன்புட்டில் இந்த டைப் ஆஃப் ஃபார்மேட்டில் எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டிப்புக்கு நான் மொத்தம் 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் சம் ப்ராடக்ட் நேம் அண்ட் குவான்டிட்டி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்மார்ட் வாட்ச் 25 யூனிட், ப்ளூடூத் ஸ்பீக்கர் 10 யூனிட், வயர்லெஸ் இயர்பட்ஸ் 50 யூனிட், போர்ட்டபிள் சார்ஜர், ஃபிட்னஸ் ட்ராக்கர், வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட். இப்போது இது எல்லாமே நம்ம ஈஸியாக ஒரு ஹிஸ்டோகிராமாக ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட் இன்புட்ஸ் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு கிரியேட் அ ஹிஸ்டோகிராம் பேஸ்ட் ஆன் எபோவ் ப்ராடக்ட் நேம்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ் சம்திங் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ChatGPT நீட்டாக நமக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கும். அதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ப்ரெசன்டேஷனில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ChatGPTல இதை போட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்னோடய இன்புட் ரெஸ்பான்ஸை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கீழே கிரியேட் ஹிஸ்டோகிராம் பேஸ்ட் ஆன் எபோவ் டீட்டெயில்ஸ்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்னோடய வெர்டிக்கல் பார் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக உங்களுக்கு புரியும். டிஃபைன் எக்ஸ்பெக்டட் ஃபார்மேட்டுக்கான செகண்ட் எக்ஸாம்பிள் இது. இதில் இந்த ஸ்லைடை கிளியராக பார்த்தீங்கன்னாலே புரியும். இன்புட் நான் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு மந்த், டேட், இயர் ஃபார்மேட்டில். கீழே என்ன போட்டிருக்கேன்னா 7 days ஆட் பண்ணணும். ப்ளஸ் எனக்கு அவுட்புட் ஃபார்மேட் ஃபஸ்ட்டு இயர், தென் டேட், தென் மந்த் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ அதோட அவுட்புட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இயர், டேட்டு, மந்த் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளை நான் அப்படியே ChatGPTல இன்புட்டாக டைப் பண்ணுவேன். கீழே எனக்கு நெக்ஸ்ட் இனி வேறு ஏதாவது ஒரு டேட்டு வேணும்னா அந்த டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். அது எப்படி இருந்தாலும் 7 days ஆட் பண்ணி நமக்கு எந்த அவுட்புட் ஃபார்மேட்டில் வேணுமோ அதே மாதிரி நமக்கு அந்த டேட்டை ஷோ பண்ணும். நான் இப்போது ChatGPT ஓப்பன் பண்ணி என்னோட இன்புட்டை ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் மந்த், டேட், இயர் ஃபார்மேட்டில் இருக்கா. ஆடிங் 7 days to input and output format is year, date, month format. இப்போ ChatGPTயோட ஸ்டெப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஆன்சர் மட்டும் போதும்னா ஒன்லி ஆன்சர் அப்படின்னு டைப் பண்ணால் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் அவுட்புட் கொடுக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன டேட்டு கொடுத்தாலும் அது அவுட்புட் சேம் ஃபார்மேட்லேயே கொடுக்கும். தேர்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. யாருக்கு இல்லைன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருப்பாங்க, கஸ்டமர் கூட டைரெக்டாக சேட் பண்ண வேண்டி வரும், அவங்க கேட்குற குவரிஸுக்கு ஆன்சர் பண்ண வேண்டி வரும். இப்போ லாங்குவேஜ் ஒரு பேர்டனாக இருக்கவங்க சிம்பிள் இங்கிலீஷில் நம்ம ChatGPTகிட்ட இன்புட்டாக கொடுத்து அது கொடுக்குற ப்ரொஃபஷ்னல் அந்த ஃபார்மல் வே ஆன்சரை கஸ்டமருக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது நம்மளோட பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்மளோட மெசேஜை ஈஸியாக கன்வே பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் நான் ஒரு பேசஞ்சர் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேட்டை எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, பேசஞ்சர் கொஸ்டின் கேட்குறாங்க, ChatGPT ஸ்டேஷன் மாஸ்டராக ஆக்ட் பண்ணி அவங்களோட என்கொயரிஸுக்கு ஆன்சர் பண்ண போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்,
பேசஞ்சர் கேட்குறாரு, எக்ஸ்கியூஸ் மீ வேர் இஸ் த டிக்கெட் கவுண்டர். ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, த டிக்கெட் கவுண்டர் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த ஹார்னர் டு யுவர் ரைட். பேசஞ்சர் கேட்குறாரு, கேன் யூ டெல் மீ வென் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு மும்பை டிபார்ட்ஸ். ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, the next train to Mumbai departs at 9:30 AM from platform 3 அப்படின்ட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பேசஞ்சர் என்ன கேட்குறாரு, ஹவு லாங் இஸ் த ஜேர்னி ஃப்ரம் டெல்லி டு மும்பை அப்படின்னு போட்டு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஆன்சர் வந்து நம்ம ChatGPT தான் கொடுக்க போகுது. மேலே கண்டிப்பாக என்ன மென்ஷன் பண்ணால், யூ ஆர் அ ஸ்டேஷன் மாஸ்டர் ஆன்சரிங் பேசஞ்சர் இன்கொயரிஸ், ரிப்ளை அஸ் அ ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது ChatGPT வந்து இப்போ ஸ்டேஷன் மாஸ்டராக எனக்கு வந்து ஆன்சர் பண்ண போகுது. பார்க்கலாமா? என்னோடய இன்புட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் ChatGPT நமக்கு எஃபிஷியண்ட்டான ஆன்சர் கொடுக்க போகுது. ChatGPT என்ன ஆன்சர் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? பேசஞ்சர் என்ன கேட்குறாரு, ஹவு லாங் இஸ் த ஜேர்னி ஃப்ரம் டெல்லி டு மும்பை. இப்போ ChatGPT ஆன்சர் பாருங்கள், த ஜேர்னி ஃப்ரம் டெல்லி டு மும்பை டிப்பிக்கலி டேக்ஸ் அரவுண்ட் 16 to 24 hours depending on the specific train service you choose. கரெக்டாக இருக்கா? ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கா? டிப் நம்பர் 10, யூஸிங் ஹேண்டி எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச டிப்ஸாக தான் இருக்கும். நான் அதில் ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப், செகண்ட் வந்து இன் த ஸ்டைல் ஆஃப், தேர்ட் வந்து அஸ் அ ப்ராக்கெட்டில் ப்ரொஃபஷன் ஆர் ரோல் அப்படின்னு ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் திங்க் ஸ்டெப் பை ஸ்டெப். இது வந்து எங்கே நமக்கு யூஸ் ஆகும்னா மேக்ஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராம்ப்டை போட்டு நம்ம இந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை நம்ம டைப் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஆன்சரை வந்து நம்ம ChatGPT நமக்கு கிளியராக கொடுக்கும். ஓகே, அகைன் இந்த எக்ஸாம்பிளை நம்ம ChatGPTயில் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு ஒன்லி த ஆன்சர்னு நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஆன்சர் மட்டுமே எனக்கு கிடைக்குது. இந்த ப்ராம்ப்ட் இந்த ஸ்டைல் ஆஃப் அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறோம், அது வந்து வேரியஸ் ஆத்தரோட ஸ்டைலில் இருக்கணும். இப்போ ராபின் சர்மா, ஜார்ஜ் மார்ட்டின், ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஸ்டைலில் வேணும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா அந்த ஸ்டோரியோட நரேஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். இது எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியராக புரியும். வாங்க பார்க்கலாம். ChatGPT ஓப்பன் பண்ணி ரைட் அ ஸ்டோரி அபவுட் லீடர்ஷிப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். நார்மலான ஒரு ஸ்டோரியாக இருக்குது, க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது இதை நான் ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி சேம் ஸ்டோரியை நரேட் த எபோவ் ஸ்டோரி இன் த ஸ்டைல் ஆஃப் ஆத்தர் ராபின் சர்மா அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம எல்லாருமே லீடர்ஷிப் விஸ்டம் அப்படின்ற புக்கு படிச்சிருப்போம். ரொம்ப ஃபேமஸான புக்கு, ராபின் சர்மா எழுதினது. ஸோ அவரோட ஸ்டைலில் இந்த ஸ்டோரியை ChatGPT நமக்காக நரேட் பண்ணி கொடுக்கும். ஆக்ட் அஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் இல்லை அஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர், எப்படி நம்ம அந்த ப்ராம்ப்டை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஆஃபர் கான்டெக்ஸ்ட், அதாவது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோன்னா கிளியரான நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு லெட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம லெட்டர் ஃபார் ப்ராடக்ட் மேனேஜர்னு எழுதுனா அது ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்காக கொடுக்குது. இது வரைக்கும் நம்ம 4 பார்ட்ஸாக வந்து இந்த ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கான டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதை வச்சு இதை எப்படி எலாபரேட்டடாக எழுதலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்த டிப் 10 வந்து என்ன, யூஸிங் ஹேண்டி எக்ஸ்ப்ரெஷன் படி அஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். யாருக்கு எழுதுகிறோம்? ப்ராடக்ட் மேனேஜருக்கு எழுதுகிறாங்க. ஆஃபர் கான்டெக்ஸ்ட், இந்த டிப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான சேல்ஸ் பிளான் பற்றியான ஒரு லெட்டர் எழுதணும். இப்போது இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம ChatGPTயில் டைப் பண்ணும்போது கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் பார்த்தா கிளியர் கட்டான, எஃபெக்டிவான, ஒரு சூப்பர்வான ஒரு ஐ கேட்சி லெட்டர் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணால் எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் AI Techie தமிழ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷேர் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வித் மீ. Thank you for watching. Thank you so much.